ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு செய்யலாம் மதிய சாப்பாடுக்கு அப்படின்னு சொல்லி மீன் வாங்கிட்டு வந்து மீனை வந்து க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சாச்சு. இது வந்து செமன் போலோ. உங்களோட சைடில் வேறு ஏதாவது இந்த மீனுக்கு பேர் இருக்கான்னு தெரில. நாங்கள் சிங்கள நேம் யூஸ் பண்ணுறபடிவால் இந்த நேம் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லாமலுக்கு நச்சு எடுத்துகிட்டு தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சு ஆயில் ஹீட் ஆகினதுக்கு பிறகு அதில் கடுகு வெந்தயம் போட்டுட்டு சீரகம் போட்டுட்டேன். அது கூடவே இடித்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி எல்லாமே போட்டு ஒரு கலருக்கு வந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு நான் வெங்காயம் இப்போ வந்து நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து எல்லாத்தையுமே வந்து நான் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஆயிலே வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் நான் வந்து அதுக்குள்ளே போட்டுக்கிறேன். அதுக்கு பிறகு மசாலாத்தூள், கறி மசாலாத்தூள் இருக்குல்ல, ஸோ தனியான இருக்கக்கூடிய கறி மசாலாத்தூளை வந்து நான் அதுக்குள்ளே வந்து போட்டுக்கிறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் காரத்துக்கு பெப்பர், அது கூடவே மிளகாய் பொடி வந்து நான் சேர்த்துக்கிறேன். 2 கரண்டி வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ சாப்பிடலுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு ஒரு வந்து வதக்கி அந்த கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு அதில் கொஞ்சம் நான் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அது கூடவே நான் வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தை வந்து போட்டுட்டேன். அதுக்கு பிறகு எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக கொதிய விடுறேன். அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாமே சேர்த்து கொதிய விட்டுட்டு ஒரு ஸ்டேஜில் கழுவி வச்சுருக்கிற மீனை வந்து நான் இப்போது அதுக்குள்ளே வந்து போட்டுட்டேன். அதுக்கு பிறகு மீனெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு கிளறி விட்டுட்டு அப்புறமா அதை வந்து நான் கொஞ்சமாக கொதிக்க விடுறேன். ஸோ கொதித்து வர ஸ்டேஜுக்குள்ளே நாங்கள் வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடியதுகளை வந்து அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து இன்றைக்கி கறிக்கு நான் வந்து புளி சேர்க்கலை. அதால் நான் வந்து லைமூல் வந்து விடுறேன். நீங்கள் தேசி புளி இருந்தால் தேசி புளியும் வந்து அதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு இந்த ஸ்டேஜில் கறிவேப்பமிலையை நான் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை வந்து நான் போட்டுக்கிட்டேன். தேங்காய் பால் விட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் விட தேவையில்லை. நாங்கள் வந்து முதல் பால் சேர்த்ததுக்கு பிறகு ரொம்பவே கறியை வந்து கொதிய விட மாட்டோம். எங்களோட சைடில் அப்படி தான், நீங்கள் அப்படித்தானா அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு கிளறி விட்டதுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா கொதிச்சு வருது கறி. ரொம்ப வைக்கிறது இல்லை, ஏன்னா கறி நீர்த்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு கிளறி விட்டுட்டு நான் வந்து இறக்கிட்டேன். மீன் பார்த்திங்கன்னா சூப்பரான முறையில் வெந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்லாவே இருந்துக்கு அண்டு ஸ்மெல்லும் சூப்பராகவே வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.